அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அழகிய அழைப்பு அப்படிங்கிற தலைப்பில் கடந்த சில நாட்களாக நம்ம சில பிரார்த்தனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிற பிரார்த்தனை எப்படிப்பட்ட பிரார்த்தனை அப்படின்னா, இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே தன்னுடைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை சூரா பக்ராவுடைய இறுதி வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. பொதுவாக குர்ஆனில் உள்ள எல்லா வசனங்களுமே சிறப்புக்குரியது தான். ஆனால் அதில் சில அத்தியாயங்களையும் சில வசனங்களையும் அல்லாஹ் இன்னும் தனித்துவப்படுத்தி சொல்கிறான். உதாரணத்துக்கு என்னென்னா, உம்முல் குரான்னா நம்ம சூரா ஃபாத்திஹாவை சொல்லுவோம். குரானுடைய இதயம் அப்படின்னா நம்ம சூரா யாசினுடைய வசனங்களை சொல்லுவோம். அதே போல் இந்த சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த வசனங்கள். இதில் அந்த இறுதி வசனத்தில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரார்த்தனை இடம்பெற்றிருக்கு. ஏன் இந்த 2 வசனங்களுக்கும் இவ்வளவு சிறப்பு மிக்க வசனம்னு சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜ் பயணம் சென்ற போது அருளப்பட்ட வசனங்கள். பொதுவாக குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாமே பூமியில் அருளப்பட்டது தான். ஆனால் இந்த 2 வசனங்கள் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விண்ணுலக பயணம் சென்ற போது அருளப்பட்டது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜ் பயணம் போயிருந்த போது அவங்க சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற அந்த மரத்துடைய எல்லை வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போகிறதுக்கான அனுமதி இல்லை. அந்த கொஞ்ச தூரத்துக்கு முன்னவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இதுக்கு மேலே எனக்கு உங்கள் கூட வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ரசூல்லா மட்டும்தான் அந்த சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் போய் அங்கேருந்து நம்மளுடைய இறைவன் கிட்ட உரையாடிட்டு வராங்க. அப்போது அந்த நேரத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க, எனக்கு 3 விஷயங்கள் அங்கே அருளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அந்த 3 விஷயம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தொழுகை, 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களும் ரசூல்லாவுக்கு அங்கே தான் அருளப்பட்டது. 3வதாக என்ன அருளப்பட்டதுன்னா, ரசூல்லாவிற்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. என்ன வாக்குறுதி? உம்முடைய உம்மத்தில் இணை வைப்பை தவிர செய்கின்ற வேறு பாவங்களுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயமும் அருளப்பட்டது. அப்போது பக்ராவுடைய இந்த இறுதி 2 வசனங்களும் அல்லாஹ்வை நம்முடைய தூதர் சென்று உரையாடும் போது அருளப்பட்ட வசனங்கள். அதே போல நசையில பதிவு செய்யப்பட்ட நபிமொழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த 2 வசனங்களும் அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் உள்ள பொக்கிஷங்களிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்குறாங்க. அப்போ இந்த சப்தத்தை கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுவரைக்கும் திறக்கப்படாத ஒரு கதவு சொர்க்கத்தில் திறக்கப்படுது. அது வழியாக இதுவரைக்கும் பூமிக்கு இறங்காத ஒரு வானவர் இறங்குறார் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போது இதுவரைக்கும் திறக்கப்படாத அந்த சுவனத்துடைய கதவுலேருந்து இதுவரைக்கும் பூமிக்கு இறங்காத ஒரு வானவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்லிட்டு போகிறாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய இந்த 2 ஒளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஒளியும் என்னன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரா பக்ராவுடைய இறுதி வசனங்களும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த வசனங்கள்ல என்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹ் வல் முஃமினூன். இந்த வசனத்தை பாருங்களேன், அல்லாஹ் தன்னுடைய தூதரை விண்ணுல பயணத்துக்கு அழைச்சு அவர்கிட்ட உரையாடும் போது அருளிய வசனங்கள். அதில் அல்லாஹ் சொல்கிறான், தூதர் தன்னுடைய இறைவனிடமிருந்து வந்த இந்த வேதத்தை நம்புகிறார், இன்னும் இறை நம்பிக்கையாளர்களும் நம்புகிறார்கள்னு சொல்லி நம்மளை பற்றி அல்லாஹ் நம்முடைய தூதர்கிட்ட மெஹராஜ் பயணத்தில் பேசுகிறான். அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், ஆமன பில்லாஹி வல் மலாஇகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி. அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய வேதத்தையும் மலக்குமார்களையும் தூதரையும் நம்புகிறார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி வ காலு சமஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா
வைலைக்கல் மசீர். இன்னும் நாம் இறை தூதர்களுக்கு நடுவே வேற்றுமை பார்ப்பதில்லை அப்படின்னும், யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளை நாங்கள் செவிமடுக்கிறோம், செவிமடுத்த உடனே அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியும், இன்னும் இறைவா உன்னிடமே நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம், ஏனெனில் மீளுதல் உன்னிடமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இறை நம்பிக்கையாளர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில், பக்ராவுடைய இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்கஸபத். அதாவது அல்லாஹ் தன்னுடைய நியதியை பற்றி இங்கே சொல்கிறான். அல்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அது தாங்கி கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்த நன்மையும் அதற்கே, அது சம்பாதித்த தீமையும் அதற்கே. அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நினச்சிக்கலாம் தனக்கு தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம்னு சொல்லி, பெரிய சோதனைகள் வருதுன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதருக்கு நான் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுப்பதற்கு முன்னாடி அது அவரால் தாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது இறைவன் நம்மளை நேசிக்கிறான் அப்படின்னா நம்மளுக்கு சோதனைகளை கொடுக்குறான். அப்போ அந்த சோதனைகளுமே ரொம்ப பெரிய அளவில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா, என்னுடைய அடியார்களில் இந்த நேசத்திற்குரிய எனது அடியார் இந்த சோதனைகளை தாங்கிக் கொள்வார் அப்படின்னு சொல்லி யார் மீது இறைவனுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கோ அந்த அடியார்களுக்கு மட்டும்தான் நான் சோதனையை கொடுக்குறேன். அதுவும் அவர்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவு தான் நான் சோதனைகளை அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் அவர்கள் என்ன நன்மையை சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கான கூலியை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இதில் என்ன தீமையை அவங்க சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கான கூலியையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இப்போ தன்னுடைய இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரார்த்தனையை இறைவன் கற்றுக் கொடுக்குறான். அது என்ன பிரார்த்தனை அப்படின்னா, ரப்பனா லா துஆஹிதுனா இன்னசீனா வஅஹ்தஹ்னா. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து செய்திருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்களை நம்ம குற்றம்னு தெரிஞ்சு செஞ்சுருப்போம், எவ்வளோ பாவங்களை நம்ம மறதியாக செஞ்சுருப்போம். ஐயோ நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு அந்த தவறு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு நினைவு வரும். அப்போ அல்லாஹ் கிட்ட ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறானா, அல்லாஹ் நாங்கள் மறந்து செஞ்ச பாவங்களையும் நீ மன்னிச்சிரு, நாங்கள் தவறுன்னு தெரிஞ்சு செஞ்ச பாவங்களையும் மன்னிச்சிரு, இந்த 2 விஷயத்திற்காகவும் எங்களை நீ குற்றம் பிடித்திராதே அப்படிங்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் செய்யணும்னு விரும்புகிறான். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், ஒரப்பனா ஒலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கெமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கபலினா. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது நீ சுமத்தாதிருப்பாயாக. அதாவது நம்ம எத்தனையோ தூதர்களுடைய வரலாறுல படிச்சிருக்கோம்ல, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய நம்பிக்கையில் எப்படியெல்லாம் சோதனையை கொடுத்தான், எந்த லெவலாக அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தான், அவங்களுக்குள்ள பிரிவுகள் அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தினான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே படிப்பினையாக தெரிஞ்சிருப்போம். அப்போது அந்த மாதிரியான எந்த சுமைகளையும் எந்த கஷ்டங்களையும் எங்களுக்குள்ள எந்த பிரிவையும் நீ ஏற்படுத்திடாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா துஆக்கத்தலனா பிஹி. யா அல்லாஹ், எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. முன்னவே அல்லாஹ் சொல்லிட்டான், எந்த ஒரு ஆன்மாவையும் நான் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு சோதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இறைவன் இப்படி ஒரு பிரார்த்தனையையும் நம்மளை செய்ய சொல்லி சொல்கிறான், யா அல்லாஹ் எனக்கு நீ தாங்கிக் கொள்ள முடியாத அளவு சுமையை கொடுத்துடாத. தாங்கிக் கொள்ள முடியாத அளவு சுமை ஏற்பட்டால் என்ன ஆகும்? ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான சோதனைகளும் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட அளவு சோதனைகளும் ஏற்படும் போது அல்லாஹ் மேலே சின்னதாக அதிருப்தி ஏற்பட்டுரும். அந்த அதிருப்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொண்டு போய் நிராகரிப்பில் விட்டுரும். அதனால தான் அல்லாஹ் இப்படி ஒரு பிரார்த்தனையை நம்மளை கேட்க சொல்லி சொல்கிறான்.
அடுத்ததா வாஃபு அண்ணா வாஃபிர்லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை நீ பொருள் தருள்வாயாக. வாஃபு அண்ணா வாஃபிர்லனா, எங்களை மன்னிப்பாயாக. இப்போ ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னா, வாஃபு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்றாட நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு இருக்கும்ல, மேலோட்டமாக செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை யா அல்லாஹ் நீ கண்டுக்காமல் விட்டுறேன், அதை நீ பொருட்படுத்தாத அப்படிங்கிறதும், வாஃபிர்லனா நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை, நாங்கள் தவறுன்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்களையும், நாங்கள் அசால்ட்டாக செய்யக்கூடிய பாவங்களையும் எங்களுக்காக நீ மன்னிச்சு ரஹ்மானே. வர்ஹம்னா, எங்கள் மீது உன்னுடைய ரஹமத்தை கொடு அப்படின்னு சொல்லி துவா செய்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, நாளை மறுமையில் ஸ்வர்க்கத்தில் ஒவ்வொரு அடியாரும் தன்னுடைய நன்மைகளை பயன்படுத்தி போகவே முடியாது, அல்லாஹுடைய ரஹமத்தை பயன்படுத்தி தான் போக முடியும். அப்போது அப்படிப்பட்ட ரஹமத்தை அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறான். வர்ஹம்னா அந்த மௌலானா, நீயே எங்களுடைய பாதுகாவலன். மௌலானா அப்படின்னா பாதுகாவலன், பொறுப்பாளன். இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்மளுக்குரிய பாதுகாவலன் இறைவன் மட்டுமே. அப்போது அதை அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கணுங்கிறத இறைவன் விரும்புகிறான். ஃபன்சுர்னா, இன்னும் எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் அலல் கௌமில் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளர்களுடைய கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய். இப்போ இது அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அவங்க விண்ணுல பயணம் சென்றிருந்த போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இந்த ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறான். இதே பிரார்த்தனையை தான் உங்களுக்கும் எனக்கும் இறைவன் கற்றுக் கொடுக்குறான். இந்த பிரார்த்தனை செய்கிறதால என்ன சிறப்பு, இது செய்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய நபிமொழி இது, யார் ஒருவர் சூரா பக்கராவுடைய இந்த 2 வசனங்களையும் இரவில் ஓதுகிறாரோ அதுவே அவருக்கு போதுமானதாக இருக்கும். போதுமானதாக இருக்கும் அப்படின்னா எதுக்கு போதுமானதாக இருக்கும்? இப்போ இதுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறாங்க, அவருடைய பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு இந்த ஒரு பிரார்த்தனையே போதுமானதாக இருக்கும். இது அவர் இரவில் ஓதுனா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுடைய நோக்கம், இரவு முழுக்க அவர் நின்று வணங்கி தன்னுடைய இறைவனிடம் பிரார்த்திப்பதை விட இந்த ஒரு பிரார்த்தனை அவருக்கு போதுமானதாக இருக்கும். அப்போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கும் இரவெல்லாம் அவர் நின்று வணங்குவதற்கும், மூணாவதா அவர் வாக்களிக்கப்பட்ட ஸ்வர்க்கத்துக்குள்ள அவர் போகிறதுக்கு இந்த ஒரு பிரார்த்தனை போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. உண்மைதானே? ஒரு அடியார் இந்த உலகத்தில் எப்படிலாம் வாழ்ந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போவாரோ அந்த எல்லா வாழ்க்கை முறையையும் அல்லாஹ் இந்த துவாவில் நம்மளுக்கு பிரார்த்தனையாக கற்றுக் கொடுக்குறான். இன்னும் ஒரு நபி மொழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, யார் ஒருவர் 3 இரவுகள் தொடர்ந்து இந்த வசனங்களை ஓதி இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரோ அவரை ஷைத்தான் தீண்டுவதில்லை, அவருடைய இல்லங்களை ஷைத்தான் அடைவதில்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இறுதியாக இந்த பிரார்த்தனையுடைய ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த பிரார்த்தனையை ஒரு அடியார் இறைவனிடம் கேட்கும்போது ரப்பனா ரப்பனா அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறைவனை அழைத்து ஒரு அடியார் பிரார்த்தனை செய்யும் பொழுது, ஆரம்பத்திலிருந்து பாருங்களேன், யா அல்லாஹ் நாங்கள் மறந்து செய்ததையும் நாங்கள் தவறாக செய்ததையும் மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய இறைவன் நமக்கு பதிலளிப்பானா, அப்படியே நான் செய்கிறேன். யா அல்லாஹ் எங்கள் மேலே எங்களுக்குடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சுமைகளை சுமத்தாதிருப்பாயாக அப்படின்னு கேட்கும்போதும் இறைவன் அவ்வாறே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. அப்போது இந்த பிரார்த்தனையுடைய இறுதியாக நம்ம இறைவனிடமே பாதுகாப்பை தேடி அவனிடமே நம்ம உதவியை கேட்கும்போது அல்லாஹ் பதிலளிப்பானால் அவ்வாறே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதிலளிக்கிறான். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய தன்மையாகவே குரானில் இதை தானே சொல்கிறான், என்னுடைய அடியார் நான் எங்கே இருக்கேன்னு கேட்டால் மிகவும் சமீபமாக இருக்கேன்னு சொல்லுங்கள், அவர் அழைக்கின்ற ஒவ்வொரு அழைப்புக்கும் நான் பதிலளிக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் தானே. அப்போது நம்மளுடைய இறைவனை நோக்கி இந்த பிரார்த்தனைகளை செய்யும்போது நம்மளுடைய இறைவன் நமக்காக பதிலளிக்கிறான். இன்னும் இந்த துவாவை நம்ம ஓதினா இந்த ஒரு துவாவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குறிப்பிடுறாங்க. அப்போது இந்த துவாவை மனனமிட்டு ஓதக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா
துஆஹிதுனா இன் நஸீனா வஅஹ்தஹ்னா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா துஆக்கத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொருள்தருள்வாயாக. எங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். காஃபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.